ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ராம் பிரசாத். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ரோப்ளாக்ஸில் ஹார்டருன்ற இந்த ஒரு ஷூட்டிங் கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ இந்த கேமில் வந்து ஹாலோவின் அப்டேட் வேறு போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி இது கொஞ்சம் விளையாண்டுருக்கேன், அதனால் இந்த கேம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். லெவல் வந்து 12 லெவல் வச்சுருக்கேன். ப்ளே கொடுப்போம். கொஞ்சம் டைம் ஆகுது லோடிங் ஆக. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. 13-12 இருக்குது. நான் டீம்னே தெரியாமல் போட்டு வச்சுருக்கானுங்கன்னு ஷிப்பில் கொடுத்து இது பண்ணுருவோம். என்னங்க இதே ஆக மாட்டேங்குது. ஐயோ, ஓகே, வந்துட்டோம் உள்ள. நம்மளோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும் எப்படி கெத்தாக இருக்கா. இது வந்து காசு கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும். நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம். ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன் விளையாண்டதுனால. இப்போ வந்து அதுக்குள்ளே அது என்னாச்சுன்னு தெரில. நம்ம வந்து லான்ச்சர் எக்யூப் பண்ணிப்போம். ஃபஸ்ட் பர்சனில் வச்சா இப்படி தான் இருக்கும். இங்கே எவனுமே வரல. நம்ம வந்து ப்ளூ டீம். நம்ம ரெட் டீம் எங்கே வரானுங்கன்னே தெரில. நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு போயிடலாம், அப்போ தாங்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இப்போ நம்மள ரெட் பேஸ் கிட்ட வந்துட்டோம். சி பேஸ் கிளியர் பண்ணிட்டானுங்க. ரெட் அங்கே ஒரு ரெட்டு குட்டியாக தெரியுறாங்க. அவனை சொல்லி பார்ப்போம். வீட்டு போவோமா? கரெக்டாக கிட்டா போவோம். அவ்வளோ அவனும் போட்டுதான் வரானுங்க. எதிராளி ஃப்ளைட்லாம். இப்போ நம்மளும் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ளைட் இடத்துக்கு போக மாட்டானுங்க இந்த டிரைவர். தாளம் போட்டுருங்க. அங்கே ஒரு போட்டு கிட்டே இருக்குது. சாகுது முடிச்சுட்டானுங்க போட்டை. பாருங்க எவ்வளோ ஃப்ளைட்டுக்கு மேலே. அவனுங்களோட பி பேஸ் கிட்ட வந்துட்டோம். நம்ம பி பேஸை கேப்சர் பண்ணிட்டு போட்டு தள்ளிட்டேன். சும்மா சுற்றி கடனா அதை செத்துட்டான். இப்போ அங்கே பேஸை கிளியர் பண்ணுறானுங்க. என்ஐசி நைஸ்ன்னு யாரோ வந்திருக்கான். வேறு இங்கே நம்பர் காட்டுறது அடிக்கிறது. நான் சொல்லிட்டு பேஸுக்கு வந்து உள்ளே அவனாவது நின்றானுங்கன்னா நம்ம பேஸ் ஆகிடும். பேஸை பிடிக்கிறா தலைங்க. யாரா நீ? வரட்டாலாம் இருக்கான். 1 2 3 போட்டானுங்க. இவன் தாங்க கெத்தாக வச்சுருக்காங்க வண்டியை. என்ன ஸ்பீட் தேவை போகுது காரி. நான் ஸ்பீடு போகணும்னு நான் எதிரே பார்க்கல. திருப்பி பேச நம்ம புடிச்சிட்டாங்க. அடிப்போம். திருப்பி பேச பிடிக்கிறான். அதோ வந்துட்டான். திருப்பி வந்துட்டான் அவன். யாரா அவன்? ஐயோ போட்டு தாக்குறானே நம்மளை. பேசாமல் ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். நம்ம ஹோமுக்கு இறங்கி ஹோம்லேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஃப்ளைட்டு என்ன அது? நம்மளுக்கு லான்ச்சர் எது? பவர் லான்ச்சர் இது எடுத்துகிட்டு போவோம். ஃப்ளைட்டை தூக்கிட வேண்டியதுதான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பி பேஸுக்கு போய் கேப்சர் பண்ணலாம். இல்லைன்னா என் பேர் என்ன போய் பார்த்துட்டு வரேன். இல்லை, இதில் காட்டில் இல்லை. ஃபீவலும் இருக்குது, புல்லட் இருக்குது, லான்ச்சர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அவ்வளோ தூரம் போகிறது தான் கஷ்டம். ஃபுல் மேலே போவோமா? அங்கே ஃப்ளைட் சண்டே நடக்குது. நம்ம மேலே போயிடலாம்.
ஆள் என்ன போகிறான் போட்டு தலைன்னு தான் நம்ம செத்துட்டான். அங்கே ஒருத்தருக்கும் அட்டாக் பண்ணுறான். எவனையும் வரவே விடக்கூடாது. எவனும் நம்ம ஷிப்பை அட்டாக் பண்ணாலே முடிச்சிடலாம் ஈஸியாக. மொத்தம் யாரா மேலே சண்டை போடுறான். அந்த செத்துட்டான் தண்ணியில் விழுந்து. நம்ம போயிட்டு லான்ச்சர் பாம்பு அங்கே போகிற சிம்பிள் இருக்குல்ல மெயின் பேஸ், அங்கே போய் பாம்பு போட்டு வந்துடலாம். மொத்தம் நம்மகிட்ட வந்து 8 பாம்ஸ் இருக்குது. எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக அங்கே இதுக்கிட்ட போகிறானே ஷிப்புக்கிட்ட அண்ணங்களை போட்டு தள்ளிட்டானுங்க. இவனுங்க இங்கே முடிச்சு போடுங்க. ஐயோ அப்பா யாரா அவன்? ஓய் வராசிட்டு வர. ஐயோ ஐயோ முடிச்சுட்டு வர உங்களுக்கு. அவன் சரி அடி அவனுக்கு. அவங்க ஆளி நீ முடிக்காம விடக்கூடாது. அவனை என்ன அடி அடிக்கிறான். விட்டு பறந்துடலாம் அவனை அடிப்பான். திரும்படா இப்போ மாட்டிக்கிட்டியா? இப்போ மாட்டிக்கிட்டியா? சாவு முடிச்சிட்டான் அவனை. பேச நம்ம போய் கிளியர் பண்ணலாம். போட்டானுங்க. சரி கஷ்டப்பட்டு வந்தேன் எவ்வளோ நேரம். சரி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. திருப்பி நம்ம பேஸுக்கு போனோம். கடுப்பாகுது இந்த கேமே. இப்படிதான் கடுப்பு மேலே கடுப்பு ஏற்றோம். டப்புன்னு போயிட்டு இப்போ திருப்பியும் கேப்சர் பண்ணணும். இது எது பெஸ்ட்டு ஃப்ளைட்டு? இதான் நல்லது. ஃப்ரீ ஸ்பின் இருக்கா? இல்லை ஃப்ரீ ஸ்பின் இல்லை. இருக்கு 1 டே இல்லை. ஹெலிகாப்டர் வாங்கணும். ஆனால் அவ்வளோ காசு ஹெலிகாப்டரு. அடுத்தது இந்த ஃப்ளைட் வாங்குவோம். இப்போதைக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். ஹெலிகாப்டர் அவனை விட்டு வச்சுருக்காங்க. டேக் பண்ணுறோம். அவனுங்க தான் இன்னும் அவனுங்களும் சாவலை, நாங்களும் சாவலை. இன்னும் ஒரு லைஃப் கூட 2 டீமுக்கும் குறையில. காயின்ஸ் இதில் கிடைக்கும். இன்னும் ஒரு ஃப்ளைட்டை இன்னும் 2 ஃப்ளைட் எடுத்தால் நம்மளுக்கு 120 காயின்ஸ் கிடைக்கும். வானத்தில் ஒரு ஃப்ளைட்டு போகுது, அதை போய் பிடிப்போம். முடிச்சிட்டாவனு. நம்மளுக்கு காயின் கிடச்சிரும். சரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் இப்போ போகலாம். ஃபுல்லாக பேத்துவோம். நம்மகிட்ட புல்லட்டும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அவனுக்கு அடுத்த போயிட்டு பாம்பு 8 பாம்பையும் போடணும். அவனுக்கு லைஃப் நிறையாவே எங்கள் டீமில் எப்படியோ குறைச்சிட்டானுங்க. ஒரு 4500 ஹெல்த் குறைச்சிட்டானுங்க. கில் 12 பிளேயர்ஸ். சாதா அந்த ஃப்ளைட் இல்லாதவனுங்களை வந்து கொல்லணும். 12 ஹோல் த ஹில் டைம். ஹில் டைம் என்னது இது தெரியலையே. நம்ம மெயின் பேஸுக்கு போகணும். இன்னும் ஹைட் ஏறிப்போம் மெயின் பேஸுக்கு போக. அங்கே இன்னொருத்தவனும் ஹைட் ஏறிட்டுருக்கான்.
முடிஞ்ச அளவு நம்ம ஹைட் ஏற்றினா தான் நம்ம பேஸில் குறைக்கிறானுங்க ஹெல்த்தை. ஓ மை காட், குறைக்கிறானுங்க அப்பா சல்லுன்னு குறைக்கிறானுங்க. எப்படியாவது இப்போ முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்களே அப்படியே கீழே டப்புனே இறக்கிடுவோம். சல்லுன்னு இறக்க வேண்டியதான். பாம் போட்டு 8 பாம்பையும் அடித்தா நிறைய எவ்வளோ லைஃப் குறையுன்னு தெரில. சல்லுன்னு போவோம். எவனும் இப்போ அவன் பேஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். எவனும் இல்லாத வரைக்கும் நல்லது. நான் ஜாலியாக இருக்கலாம். வந்தா இருக்கான். பாம் போட்டோம். இப்போ நம்மளால பாம் நம்மகிட்ட இல்லை. நம்ம வெறும் சுட்டே இவனுங்களை சாவடிப்போம் வர மாதிரியா. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது. எப்படியாவது நம்ம பேஸுக்கு போகணும். நம்ம பேஸில் தான் அதிக ஹெல்த் இருக்குது. இன்னும் வேறு தண்ணி உள்ளே நடக்க முடியாது. இங்கே போய் குதிச்சா சுற்றுறோம். அவ்வளோதான். டொமீல் இவன் சாவடிச்சான்னு காட்டுது. ஐயா நம்ம பேஸையே முடிக்க போகிறானுங்க அவனுங்க. வீணாக போனவனுங்க நம்ம பேஸில் எல்லாம். கொஞ்சம் டப்புன்னு எடுத்துகிட்டு போயிட்டான். 3 ரிசர்ச் கொடுத்து இது எடுத்துகிட்டு போவோம். இந்த ராக்கெட் லான்ச்சரோட இருக்கானுங்க. சல்லுன்னு போய் 2 ராக்கெட் லான்ச்சரை போட்டு கேப்சர் பண்ணுறோம். நம்ம டீம்லேயே வச்சுருக்கானுங்க இந்த ஃப்ளைட்டு. இது நம்ம டீம் இல்லை. இவன் தான் இந்த வீணாக போனவன். நீங்கள் அடிங்கடா. ஃபஸ்ட் நான் போய் என் பேஸை பிடிச்சிட்டு வந்தேன். நம்ம பேஸை என் பேஸ் அங்கே ரெக்கவரி ஆகிட்டு இருக்குதா. என் பேஸு சுடுடா. வீணாக போனவன். அவனையும் போட்டோம். சரியான ஃபைட். அவ்வளோதாங்க, நம்மளோட பேஸ் முடிஞ்சுது கதை.
அவனுங்க இவ்வளோ ஹெல்த்தை குறைச்சிட்டானுங்க அசால்ட்டாக. நம்மளால் எப்படி குறைக்க முடியும்? திரும்பியும் எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போவோம். எதுவும் பண்ண தேவையில்ல. இப்படி வச்சு இப்படி போய் வேண்டாம். அவனுக்கு மெயின் பேஸ் முடித்தாலே போதும், கேம் முடிஞ்சிடும். சாதா பேஸை பிடிச்சா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெயின் பேஸை பிடிக்கலாம். சி பேஸை பிடிச்சிட்டானுங்க எங்கள் பேஸ். அவ்வளோதான், எங்கள் பேஸ் முடிஞ்சுது. ப்ளூ எவ்வளோ குறைஞ்சிடுச்சு? 25,000 இருந்தது, வெறும் 5,500 வந்துருச்சு. நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? இவ்வளோ எப்படி அடிக்குதுன்னு தெரில. இன்னும் பீப்புள்ஸை கில் பண்ணோம், நிறையா இருக்குது. அப்படியே வச்சுட்டு போயிட்டான். எப்படி காசு சேர்க்குறானுங்கன்னே தெரில. எல்லாருக்கும் அவ்வளோ காசு வருது. எவனை பார்த்தாலும் நான் ஒரு நாள் தான் விளையாண்டேன்றானுங்க. ஒரு நாள் விளையாண்டே ஹெலிகாப்டர் எடுக்கிறானுங்க. இன்னொருத்த 2 நாள் தான் விளையாண்டா, அதுக்கே வந்து பெரிய ஷிப்பு வாங்கிட்டேன்றான். எப்படி எடுக்கிறானுங்கன்னே தெரியல. இந்த பேஸ் பிடிச்சிருவோமா காய்ஸ்? எவனுமே இல்லை. பி பேஸு என்னாச்சு? சவுண்டு வர மாட்டேங்குது. வருது. எவனும் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. கடுப்பாகுது. அவ்வளோதான், கேம் வந்துச்சு. கிளைம் ஷாப்பில் போய் ஃப்ளைட். இது 250 ரூபாய் அந்த கிட்டு. இது 250 ரூபா இந்த கிட்டு. ஜெஸ்கி எல்லாத்துக்குமே. நம்மக்கிட்ட போட் இருக்கா? ஃபஸ்ட்டு போட் வச்சுருக்கண்ணா. அண்ணா அது போட் வச்சுருக்கேன். நான் போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட போட் இருக்குது. ஆனால் போட்டு வச்சிக்கினே தான் இப்போ இல்லைன்றேண்ணா என் போட்டு. ஆனால் என் போட்டு எடுக்கணுமே. இப்போ இந்த ஏரியாவுக்கு போயிட்டு இந்த டைமும் ப்ளூ பேஸு. ஆனால் வந்து வேறு இது இல்லை, அதே தான். அதிலே ப்ளூ பேஸ் கிடச்சிருக்கு. சரி, அடுத்த போட்டு 1,250 ரூபா. இந்த போட்டு தான் ஓரளவு பெருசு. அதோட பெருசு இதோ இது. இதுக்கு அடுத்தது பெரிய போட்லாம் இருக்குமே, அதெல்லாம் வேறு இடத்துல. நம்மக்கிட்ட இருக்க ஒரே போட் இந்த போட். ஆட்டோமேட்டிக்காக போகுமே வண்டி. ஆட்டோமேட்டிக்காக போகிற மாரி வச்சு இல்லையோ. போகுது ஆட்டோமேட்டிக்காக. பிடிச்சிட்டான். சரி, முடிச்சிட்டானே. நம்ம டீமில் போட்டு எடுத்துட்டான். பெரிய போட்டு ஃபுல்லாக இருக்குது போட்டு. இதுக்கு நான் எதுக்கு போட்டுக்கு வரணும்? எடுத்து போயிட்டேன்டான்.